அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய புதிய இல்லம், நம்முடைய வீடு, நம்முடைய கோவில், அதை திறப்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் உள்துறை, மத்திய அமைச்சர் கூட்டுறவுத்துறை, இரண்டு துறையினுடைய அமைச்சராக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஐயா அமித்ஷா அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா தலைவர்களே, குறிப்பாக நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களே, சட்டப்பேரவை குழு தலைவராக இருக்கக்கூடிய எம்எல்ஏ அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே, நம்முடைய பொறுப்பாளர்களாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அரவிந்த் மேனன் அவர்களே, ஐயா சுதாகர் ரெட்டி அவர்களே, முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து இன்னமும் அதே வேகத்தோடு விவேகத்தோடு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களே, தர்ம போராளியாக இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுடைய இல்லத்தில் என்றும் கூறியிருக்கக்கூடிய அண்ணன் ஹெச் ராஜா அவர்களே, முன்னாள் ஆளுநராக இருந்து முன்னாள் மாநில தலைவராக இருந்து மறுபடியும் சமுதாய பணிக்கு வந்து நம்மோடு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அருமை அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருப்பார்? தமிழகத்தில் 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இலக்கணமாக அலுவலகம் ISO தரை சான்றிதழிலிருந்து ஒரு கிரீன் பில்டிங்காக இருந்து, மோடி மகள் திட்டத்திலிருந்து, ஆலயம் திட்டத்திலிருந்து தொடர்ந்து மக்கள் பணி செய்து நம்ம எல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய தேசிய தலைவி, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களே, மாநிலத்தினுடைய துணை தலைவராக இந்த பகுதியிலே ஒரு நேர்மையான நெஞ்சுரமிக்க தலைவராக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கனக சபாபதி அவர்களே, இந்த கட்டிடம் முடிப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் இன்று கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, ராமநாதபுரம் இதற்கு முன்பு 14 கட்டடங்களை திறந்து வைத்து மிக வேகமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே, நம்முடைய பொருளாளராக இருந்து நம்மை எல்லாம் உண்மையாலும் வழிநடத்தி கொண்டு 1998 கோவை குண்டுவெடிப்பில் 40 நாளுக்கு மேல் ICUவில் இருந்து இன்னமும் அதே வேகத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் SR சேகர் அவர்கள், மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர், இந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளராக இருந்து ஒரு விஷயத்தை எவ்வளவு பிரம்மாண்டமாக செய்தி காட்டி முடிக்கக்கூடிய தனித்திறமை இருக்கக்கூடிய அண்ணன் AP முருகானந்தம் அவர்களே, மிக முக்கியமாக உங்களுடைய பிரதிநிதியாக மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அற்புதமான மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் ரமேஷ்குமார் அவர்களே, இந்த நேரத்தில் என்னுடைய கடமை ஐயா அமித்ஷாஜி அவருடைய பேச்சில் சொல்வதற்கு முன்பு இதை நான் பேச வேண்டும் என்று விருப்பப்படுகின்றேன். நாம் எல்லாம் இன்னைக்கு இங்கே இருக்கிறோம் அப்படின்னாங்க, நம்முடைய முன்னாள் மாவட்டத்தினுடைய தலைவர்கள் அவருடைய பெயரை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. எல்லா தொண்டர்கள் சார்பாக கோயம்புத்தூர் இந்த பகுதியிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி இந்த கட்சியை வளர்த்த இன்று நம்மோடு இல்லை, முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்து நம்மை வழிநடத்தி ஐயா வாசுதேவ் ராவர் அவர்களே, அவருடைய மகன் பிரமோத் ராவ் வந்திருக்கின்றார்கள், அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னாள் மாவட்ட தலைவர் நம்மோடு இல்லை ஐயா KS நடராஜன் அவர்களே, அவருடைய மகன் பாலசுப்ரமணியம் அவர்கள். முன்னாள் மாவட்ட தலைவர் நம்மோடு இல்லை ஐயா பூபதி அவர்களே, அவருடைய மகன் தினேஷ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். முன்னாள் மாவட்ட தலைவர் ஆறுமுக சந்திரமோகன் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் ஐயா சின்ராஜ் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் ஐயா RV சவுந்தரராஜன் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் CR நந்தகுமார் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் R நந்தகுமார் அவர்களே, இதற்கு முந்தைய மாவட்ட தலைவர் அண்ணன் பாலாஜி உத்தம ராமசாமி அவர்களே, அதே போல பாரதிய ஜனதா கட்சிக்காக ரத்தத்தை சிந்தி மிசா காலத்திலிருந்து கோயம்புத்தூர்ல இந்த கட்சி வளர்வதற்கு மிக முக்கிய காரணமாக நம்முடைய பெரும் தலைவர்கள் ஐயா மீசா நாராயணன் அவர்களே, வாசுதேவராவ் அவர்களே, ஐயா செங்கை வாசுதேவன் அவர்களே, ஐயா வழக்கறிஞர் விஸ்வநாதன் அவர்கள், எங்கிருந்தாலும் அவருடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கும் தொடர்ந்திருக்கும். இந்த அலுவலகத்திற்கு முன்பு 2014 பாரதிய ஜனதா கட்சி ஒரு சிறிய அலுவலகத்தில் இயங்கிக் கொண்டிருந்தோம். அந்த அலுவலகத்தை நமக்கு சொந்தமாக அளித்து உதவி செய்த பாபா பாலசுப்ரமணியம் அவர்கள் இன்னைக்கு கட்டடத்திற்கு வருவதற்கு முன்பு அவர் நமக்கு அந்த கட்டடத்தை கொடுத்தாரு. அவரையும் இந்த நேரத்தில் அன்போடு அவருக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல காணொலி மூலமாக அமித்ஷாஜி அவர்களை நம்முடைய வேறு வேறு பகுதியில் நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் முரளிதரன் அவர்களே, அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வாழுகின்ற காந்தி ஐயா MR காந்தி அவர்களே, மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் ராம ஸ்ரீனிவாசன் அவர்களே, பொன் பாலகணபதி அவர்களே, கருப்பு முருகானந்தம் அவர்களே, திருவண்ணாமலையிலிருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா தொண்டர்கள், குறிப்பாக மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் ரமேஷ் அவர்களே,
மாநிலத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் வெங்கடேசன் அவர்களே, பொதுச் செயலாளர் அருமை சகோதரி அக்கா கார்த்தியனி அவர்களே, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் நரேந்திரன் அவர்களே, எல்லோரும் கூட இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய தேசிய தலைவர் ஐயா நட்டா அவர்கள் வேகமாக விவேகமாக ஆற்றலோடு கடந்த 5 ஆண்டு காலமாக நம்மை வழிநடத்தி பாரதிய ஜனதா கட்சி இன்று ஒரு மாநிலத்திலும் ஆட்சியை பிடித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு முன்பு நம்முடைய தேசிய தலைவராக இருந்த இன்றைய அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் ஒரு விஷயத்தை தன்னுடைய மனதிலே வைத்திருந்தார். இந்தியாவில் ஒரு பகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகம் இருக்கணும். அந்த ஒரு பகுதியிலும் அது நம்முடைய கோவிலாக நம்முடைய வீடாக இருக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நம்முடைய கட்டடத்திற்கு, நம்முடைய வீட்டிற்கு, நம்முடைய கோவிலுக்கு உரிமையோடு வர வேண்டும். அப்படிப்பட்ட கட்டடம் இருக்கணும். இந்த கட்டடத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோடு அந்த கட்டடத்துக்குள் நாம் போகும் பொழுது மாவட்ட தலைவர் அறையிலிருந்து எல்லோருக்கும் தேவையான அறை, ஒரு இடத்துல பேசுவதற்கு தேவையான வீடியோ கான்ஃபரன்ஸ் ரூம், நாம் எல்லோரும் தொடர்ந்து படிக்க வேண்டும், நம்முடைய இச்சா சக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு அலுவலகத்தில் புத்தகம் இருக்கக்கூடிய லைப்ரரி எல்லா பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திலையும் இந்தியாவிலே வர ஆரம்பித்திருக்கிறது. இன்று ஒரே நாளில் 3 இடத்துல நம்முடைய அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, ராமநாதபுரம் 3 இடத்தையும் கூட துவங்கி வைக்கிறாங்க. அதற்கு உங்கள் சார்பாக நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா அமித்ஷா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், என்ன ஒரு சிந்தனை இருக்க வேண்டும், இது போன்ற ஒரு கட்டடத்தை நம்முடைய தொண்டர்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று. அன்பு சகோதர சகோதரிகள், நாம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேகமாக வளர்றனால தான் நம்ம மேலே கல்லையும் அதிகமாக வீசுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி தமிழகத்தில் மக்களுடைய மனதில் எல்லாம் போய் தங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லா இல்லத்திலும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குடியிருக்கிறாங்க. எதிர்க்கட்சி நண்பர்கள் அவங்களால மக்கள்கிட்ட போக முடியல, அவங்களால மக்கள்கிட்ட பேச முடியல, அவங்களுடைய எந்த ஒரு திட்டமும் கூட மக்கள் பக்கத்திலேயே போகல. பிரதமர் அவர்கள் கஷ்டப்பட்டு யோசிச்சு ஒரு நடுத்தர மக்களுக்கு வாங்கக்கூடிய மருந்தினுடைய விலை குறைவா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பிரதம மந்திரி மருந்தகத்தை ஆரம்பிச்சாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அதுக்கு அனுமதியும் கொடுக்க மாட்டாரு, அது வந்தாங்கன்னா தடையும் போடுவாரு. அதற்கு நேற்று அவர் புதுசா முதலமைச்சர் மருந்தகம் அப்படியே காப்பி அடிச்சு அந்த மருந்தகத்தை கொண்டு இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? நாங்கள் செய்தால் அது குற்றம், நாங்கள் செய்தால் மக்கள்கிட்ட போக விட மாட்டீங்க, அதே இதை எடுத்து உங்க பேர் வச்சு எங்களுக்கு சந்தோஷம் தான். உங்க பேர்ல நாச்சி பிரதமர் அவர்கள் செய்வதை மக்கள்கிட்ட போய் சேரட்டும் தான் நான் நினைக்கிறேன். எங்களை பொறுத்தவரை நடுத்தர மக்களுக்கு அது செல்லணும். பிரதமர் எப்பொழுதும் அவர் பேரை கூட நரேந்திர மோடி மக்கள் மருந்தகன் போட்டதில்லைங்க, பிரதமர் மக்கள் மருந்தகன் தான் போட்டுவாங்க. எனக்கு இந்தியாவில் எவ்வளவு பெரிய ரெவல்யூஷன் பாருங்க. நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து தலைவர்களுடைய பெயரை வைக்காம பாரத பிரதமர் திட்டம்னு கொண்டு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் பெரியார் அவர்கள் பேரும் அண்ணா பேரும் கொஞ்சம் குறைஞ்சு முதலமைச்சர் பேர் அப்படின்னு வெளியே வருது. ஏன்னா பிரதமர் அவர்கள் இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் இந்த பர்சனாலிட்டி பேஸ்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து சாமானிய மனிதனை நோக்கி அரசியலை கொண்டு வந்திருக்கின்றார். சாமானிய மனிதன் நோக்கி தமிழகத்தில் கலைஞர் நூலகம்னு பேர் வைக்கிறவங்க மருந்தகத்துக்கு வந்து முதலமைச்சர் மருந்தகம்னு பேர் வச்சிருக்காங்கன்னா அதிலேயே நாம் ஜெயித்து விட்டோம் என்கின்ற அர்த்தம். அன்பை சொந்தங்களே, அருமை சகோதரர், அதையெல்லாம் செய்திருக்கக்கூடிய உலகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். அதனால் இன்று கடுமையாக நாம் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்கு பரிசு கைது. ஒரு நாளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் ஏதோ ஒரு இடத்துல கைதாகிறான். அந்த கைதை கூட இன்முகத்தோடு ஏத்துக்கிறீங்க, இன்முகத்தோடு. நேற்று ஒருவர்கிட்ட தொலைபேசியில் பேசின சிறையிலிருந்து வந்த பிறகு பேசுவது வாடிக்கை. கூப்பிட்டேன், அண்ணா எப்படி இருக்கீங்க? அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 7 நாள் போயிட்டு வந்தேன், போகும்பொழுது ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன், வர்றதுக்கு 7 நாள் ஆகும், வீட்டுக்கு தேவையான பணத்தை எல்லாம் கொடுத்துட்டேன். அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் எதையும் எதிர்பார்க்காம களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை 2026 அகற்ற வேண்டும் என்பதிலே தெள்ள தெளிவார். வேரோடு பிடுங்கி எரியப்பட வேண்டிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், வேரோடு. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பட்ட பகல்ல கபட நாடகம் போறார். கபட நாடகம். நாம் ஹிந்தியை திணிக்கிறோமா? இப்பதாங்க 2 நாட்களுக்கு முன்பு காசியிலே தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி முடிவுற்றிருக்கிறது. 3வது முறையாக, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3வது முறையாக பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்களை அழைத்து சென்று காசியிலே தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி 3வது முறையாக. சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. சிங்கப்பூருக்கு போறார் செப்டம்பர் மாசத்தில். திருவள்ளுவர் உலக கலாச்சார அரங்கம் சிங்கப்பூர். ஹூஸ்டன் அமெரிக்காவில் தமிழ் பல்கலைக்கழகம் அங்க இருக்கை. ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்திலே தமிழ் இருக்கை.
அவருடைய சொந்த தொகுதி வாரணாசியில, முண்டாசு கவிஞன் சுப்பிரமணிய பாரதியினுடைய இருக்கை வாரணாசியில். பாருங்க எந்த அளவுக்கு தமிழை நேசிக்கக்கூடிய ஒரு பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள் என்பது ஒரு நான்கும் சாட்சி, ஒரு நாள் இலக்கணங்க ஐயா. இங்கே நம்முடைய அமித்ஷா ஐயா இருக்கிறாங்க. நவம்பர் 12, 2022. ஐயா ஸ்டாலின் நல்லா கேட்டுக்குங்க. அமித்ஷா அவர்கள் சென்னையில் நவம்பர் 12, 2022 உங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்தாங்க. மேடையிலே அமித்ஷா அவர்கள் என்ன அறிவுரை கொடுத்தாங்க? இந்தியாவில் மருத்துவ கல்வியிலிருந்து தொழில்நுட்ப கல்வி, மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன், அதை உங்களுடைய சொந்த தாய்மொழியில சொல்லிக் கொடுங்க ஸ்டாலின் அவர்களே. தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில சொல்லிக் கொடுங்க. எந்த அளவுக்கு யோசிக்கிறார் பாருங்க. இவர் 1, 2, 3, 4, 5 தாண்டி மெடிக்கல் எஜுகேஷனை பத்தி சொல்றாங்க. உங்களுக்கு அறிவுரை சொன்னாங்க. எத்தனையோ தமிழ் மீடியம் ஸ்கூல் படிச்சு முடிச்சுட்டு குழந்தைக மருத்துவ கல்லூரிக்கு வருவாங்க, இன்ஜினியரிங் கல்லூரிக்கு வருவாங்க. நவம்பர் 12, 2022 உங்களுக்கு தமிழ் மொழியில சொல்லிக் கொடுங்க. எப்படி அமித்ஷா அவர்கள் இந்திய திணிப்பாங்க? இதே அமித்ஷா அவர்கள் ஆட்சிக்கு இந்த துறையில் அமர்வதற்கு முன்பு மத்திய ஆயுதமேந்திய காவல் படை CAPF இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ சகோதர சகோதரிகள் CAPFக்கு போறாங்க. CRPF, CASF நம்ம பார்க்கிறோம், தமிழர்களை பார்க்கிறோம், பெருமையா இருக்கு. இதற்கு முன்பு இவர் அந்த இருக்கைக்கு வருவதற்கு முன்பு பரீட்சை எதில் இருந்துச்சுங்க? ஆங்கிலத்தில் இருந்தது, ஹிந்தியில் இருந்தது. உள்துறை அமைச்சராக வந்த பிறகு 13 பிராந்திய மொழிகள் தமிழ் உட்பட அந்த பரீட்சை எழுதலாம். 13 மொழிகள் முதலாக தமிழ்ல பரீட்சை எழுதலாம். இவர்கள் எப்படி இந்திய திணிப்பாங்க? ஹிந்தி திணிக்கப்பட்ட இந்தியாவிலே தாய்மொழியை திணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள். அதனால எந்த ஊரில் உட்கார்ந்து யாருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கதை சொல்லிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு அவர் ஆரம்பிச்சார், எந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய சொந்தமும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்லை. எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஐயா பொய் சொல்றீங்க, என் குழந்தை விருப்பப்பட்டு மோடி ஐயா தமிழுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கிறாங்க. அமித்ஷா அவர்கள் நேற்று விமான நிலையத்துக்கு வந்தவுடன் இன்னைக்கு பாருங்க, திருக்குறள் இருக்கக்கூடிய 133 அதிகாரம் பொறிக்கப்பட்ட பொன்னாடை அவர் கொடுக்கிறோம். 247 தமிழ் எழுத்துக்களால் எழுதப்பட்ட ஓவியம் அமித்ஷாஜி அவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. இது பாரதிய ஜனதா கட்சி தமிழை வளர்க்கும், தமிழோடு இருக்கும் என்பதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் கடைக்கோடி தொண்டன் வரை ஒருத்தரும் உழைச்சிக்கிட்டு இருக்கும். ஏன்னா உங்களுடைய ஆட்சியில தமிழ் கெட்டு விட்டது, தமிழ் படிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது. ஆங்கில வழி கல்விக்கு எல்லாம் போயிட்டாங்க. முதலமைச்சர் நடத்தக்கூடிய குடும்பத்தினுடைய சொந்த பள்ளி உங்களுக்கு தெரியாது இல்ல, சொந்த பள்ளியில இந்தி திணிக்கிறாங்க. இது தெரிஞ்சவுடன் முதலமைச்சர் எங்க போயிட்டாரு? தொகுதி மறுசீரமைப்புன்னு புதுசா ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்காரு, டீலிமிட்டேஷன். அதை நான் பேச விரும்பல, அமித்ஷாஜி அவர்கள் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் முதலமைச்சர் அவர்களை நல்லா கேட்டுக்கு, நீங்கள் தமிழகத்தில் என்னதான் குட்டிகரணம் போட்டாலும் 2026 நீங்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி, அனுப்பப்படுவது உறுதி. அது வரைக்கும் நீங்க குட்டிய காரணம் போடலாம், அது உறுதியாகி விட்டது. A desperate man tries desperate measures அப்படிமா. ஒரு மனிதன் எந்த ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு வேலையும் இல்லைன்னா எதை வேண்டுமானாலும் செய்ய துணிவான் என்பதற்கு உதாரணமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார். ஆனால் அன்பு சொந்தங்களே, நாம் இன்னும் கடுமையா உழைக்கணும். நீங்க பாருங்க, ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி 27 ஆண்டுகளுக்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க என்ன சொன்னாங்க? மோடிஜி அவர்கள் ஜெயிக்கணும்னா இன்னொரு ஜென்மம் எடுத்து வரணுமா. ஆல் டிக்டேட்டர்ஸ் டை எ டெரிபிள் டெத். அது உலகத்தினுடைய நியத்தி, உலகத்தினுடைய ஹிஸ்டரி. ஆட்சியில் இருக்கும் பொழுது கீழே விழுவது அவ்வளவு பெரிய வீழ்ச்சியாக இருக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால் இஸ் எ டிக்டேட்டர், மம்தா பானர்ஜி அவர்கள் டிக்டேட்டர், டிக்டேட்டர்ஷிப் குவாலிட்டி. எம்.கே. ஸ்டாலின் அவர்கள்ட்ட டிக்டேட்டர்ஷிப் குவாலிட்டி. யாராவது ஒரு டிக்டேட்டர் சைக்காலஜி படிச்சீங்கன்னா அந்த ட்ரைட்ஸ் அப்படியே அவங்ககிட்ட இருக்கும். 2 மணிக்கு கைது பண்றது, கருத்து சுதந்திரத்தை நறுக்கிறது, பொய் பேசுறது, துணிக்கிறது. நாம பொய் பேசுறோம், நம்ம மேல பொய் சொல்றது. அதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சென்று விட்டார். மம்தா பானர்ஜி அவர்களும் உங்களோடு சேர்ந்து வீட்டுக்கு 2026 போகத்தான் போறாங்க. அன்னைக்கு இந்தியாவிற்கு முழுமையான ஒரு சுதந்திரம் கிடைக்கத்தான் போகுது. அதை அமித்ஷாஜி அவர்கள் நடத்தி காட்டத்தான் போறாங்க. அருமை சொந்தங்களே, உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்பதனுடைய கடமை. புதிய தலைவர்கள் வந்திருக்கிறாங்க, புதிய தலைவர். இன்னைக்கு புதிய தலைவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. புதிய தலைவர் ரமேஷ் அவர்கள் இருக்கிறாங்க, பழைய தலைவர்கள் நாம் இருக்கிறோம். நம்மிடம் புதிய தலைவர் பழைய தலைவர் என்கின்ற வார்த்தை இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்கின்ற வார்த்தைக்கு மேல எல்லாம் அலங்காரம் தாங்க, அதுக்கு மேல எல்லாம் அலங்காரம் தான். அதனால் ஒற்றுமையாக எல்லோரும் இருந்து பணி செய்ய வேண்டிய நேரம் 2025 கண் முன்னால் வெற்றி தெரியுதுங்க. மோடி அவர்கள் வந்த பிறகு நம்பிக்கை நமக்கு வந்திருக்கிறது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி NDA ஆட்சிக்கு வரும் 2026 நம்பிக்கை இருக்கு.
ஆனால் நீங்கள் இன்னும் தீர்க்கமாக, வீரமாக, விவேகமாக, இன்னும் ஆழமாக நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்று அன்போடு சொல்லி, மிக அற்புதமாக இந்த கட்டிடத்தை, நம்முடைய கோவிலை, நம்முடைய வீட்டை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா குழு, ஆர்கிடெக்ட்ல இருந்து, கொத்தனாரில் இருந்து, மேஸ்திரியிலிருந்து, பணி செய்த எல்லா அன்பு சொந்தங்களும் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, குறிப்பாக அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் நன்றி தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, கடுமையாக உழைப்போம் என்கின்ற சூழலை நீங்கள் எடுக்க வேண்டும் என்போடு சொல்லி, இந்த மகா சிவராத்திரி என்னன்னாலே எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் சிவபெருமானுடைய அருள் என்றும் நமக்கு இருக்கும். மோடி ஐயாக்கு இருக்கு, அமித்ஷா ஐயாவுக்கு இருக்கு, நட்டா ஐயாவுக்கு இருக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கும். காரணம், நியாயத்தின் பக்கம் நிற்கிறோம். சில நேரத்தில் சிவபெருமான் அவர்களே விஷத்தை சாப்பிட வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. இவர்கள்லாம் விஷத்தை சாப்பிட்டு தான் இங்க இருக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலமாக விஷத்தை உண்டு 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 காஷ்மீரில் 370 ஒரு நாள் எடுக்கலைங்க, 50 ஆண்டுகள் ஆச்சு. ஒரு நாள் எடுக்கப்படல. அதையும் நாம் புரிந்திருக்கின்றோம். ஒரு நாள்ல எந்த வேலையும் நடக்காத அரசியல். சில நேரத்தில் பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்தை கையாண்டு விஷத்தை உண்டு அந்த வெற்றியை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கு. அதனால் பாரதிய ஜனதா கட்சி நாம் அனைவரும் கூட சிவபெருமானை போல விஷத்தை உண்ணுவதற்கும் நாம் தயாராக இருக்கின்றோம். அதனால் மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சொல்லி இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.